Today we're going to see checkmate is not just the end of a game. Checkmate என்று சொல்லும்போது ஒரு செஸ் போர்டில் கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. ஒரு போர்ட் கேமில் மேபி இட் மேபி checkmate, okay, game is over, game over. But when God say checkmate, it means a new beginning. Amen? Because when he say checkmate to sin, that means a new beginning for sinless life. Amen? ஏன்னா ஆண்டவர் பாவத்துக்கு மரணத்துக்கு செக்மேட் என்று சொல்லும்போது அப்போ பாவமில்லாத வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்குது. Do you get me? So அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு it's an absolute change. So when God says checkmate, that means it's not game over, it's game just beginning and it's a new game. Amen? It's an absolute change. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு பாவத்து மேலே மரணத்து மேலே செக்மேட் என்று சொல்றார் என்றார் பாவமில்லாத வாழ்க்கை ஆரம்பமாகவும் நித்திய வாழ்வு ஆரம்பமாகிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு ஒரு செக்மேட் வைக்கிறார். God want to put a checkmate in our life today because he want to bring an absolute change in your life. Amen. And how many of you want that absolute change? அவ்வளவுதானா? Who want that absolute change? Young people, when God brings a change, he will make sure it is a 360 degrees change. அப்படியே மாத்துவார். He will bring that change. கூட்டல் பண்ணுங்களே, இன்னைக்கு நான் பார்க்கும்போது கூட என்னை பார்த்து பண்ணுங்க, பாஸ்டர் ஐட்டியா. But it's an absolute change. Because God can do marvelous thing. திருசபையை போய் கஷ்டப்படுத்திட்டு இருந்த சவுல ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அப்போஸ்தலராக மாற்ற முடியும் என்றால் உங்களையும் என்னை வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய முடியும். ஆமென். God can bring an absolute change when he say checkmate. உதாரணம் ஒன்று கொடுக்குறேன். Let's turn to book of John. Chapter 19 verse 30. யோவான் 19வது அதிகாரம் வசனம் 30. Amen. இயேசு என்ன சொன்னாரு சிலுவையில? என்ன சொன்னாரு? முடிஞ்சிருச்சு. இப்ப நிறைய பேர் அதான் காத்துட்டு இருக்கீங்க. அப்படா பாஸ்டர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாரு. நல்ல ஆக்டிவிட்டி செஞ்சிட்டோம். ஏக்கோன்ல அப்படி உட்காந்துட்டு குளிச்சுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கே? கண்ணு அப்படியே சொக்குது தானே? பார்த்துட்டே இருக்கிறேன். கிட்ட வந்து ஒரு எழுப்பு தான். இட் இஸ் ஃபினிஷ். இயேசு சிலுவையில இட் இஸ் ஃபினிஷ் என்று சொன்னாரு. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானா? வாஸ் இட் டன் அண்ட் டஸ்டட்? இயேசு சிலுவையில இட் இஸ் ஃபினிஷ் சொல்லும்போது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதானா? இயேசு அடக்கம் பண்ணி இயேசு கலர் இன்னும் அங்கேயே இருக்குதா? when he say it is finished, that means it's a new beginning. It is finished for sin, it is finished for death, but it was the beginning for salvation and it was beginning for eternal life. Amen. அப்ப இயேசு சிலுவையில முடிந்தது என்று சொல்லும்போது பாவத்துக்கு முடிந்தது, சாபத்துக்கு முடிந்தது, மரணத்துக்கு முடிந்தது தவிர அங்க இயேசு முடிந்தது என்று சொல்லும்போது நித்திய வாழ்வுக்கு ஆரம்பமாக இருந்தது, ரட்சிப்புக்கும் ஆரம்பமாக இருந்தது. Amen. So when God said checkmate, and it was the moment when he thought God said checkmate, it is finished, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு நாளா பாவத்தினால சாபத்தினால கஷ்டப்பட்டது எல்லாம் முடிஞ்சிருச்சு. It is a new beginning. Amen. So God wants to bring a new beginning in your life today. Amen. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற அடிக்ஷனா இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையா இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற உறவு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொல்கிறார் it is finished. That means there's a new beginning. And God will bring an absolute change in our life. Amen. ஆண்டவர் ஒரு புதிய பரிபூர்ணமான மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிற தேவனாக அவர் இருக்கிறார். Amen. checkmate என்ற வார்த்தை, அந்த checkmateல இருந்து 2 பாயிண்ட் இல்ல 3 பாயிண்ட். Number 1, when God brings an absolute change, then we must know what we should check out in our life.
செக் அவுட்னா என்ன தெரியுமா? நாளைக்கு 12 மணிக்கு உங்களுக்கு தெரியும். செக் அவுட் என்ன தெரியுமா? வெளியாகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செக்மேட் என்று சொல்றாருன்னா, வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியத்துக்கு செக் அவுட். There are things that we have to check out in our life. Young people, உங்க வாழ்க்கையை நீங்க சோதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் என்னெல்லாம் இருக்குதுன்னு. Time for check out those things. Check out those things out of your life. அது எல்லாத்தையும் வெளியாக்குற டைம் வந்துருச்சு. If you want an absolute change, if you want God to bring absolute change in your life, then it's time for you to check out few things in your life. வசனத்துக்குள்ளாக நம்ம வருவோம். Let's come to our verse today. கலாத்தியர் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Galatians chapter 5. When we see Galatians chapter 5, it's about this fruit of the Holy Spirit. ஆவின் கனிகள். But the point that we always miss out is, என்னைக்குமே அந்த 19வது இருந்து 21வது வசனத்தை நம்ம மட்டும் வாசிட்டு ஆவின் கனிகளை குறித்து நம்ம பார்ப்போம். We always see the fruit of the Spirit. From verse 22 onwards. என்னைக்குமே அந்த 9 கனிகளை குறித்து பார்ப்போம். Oh, we need these 9. Oh, we need these 9 fruit of the Spirit. But we always forget there's a long list of things that we should check out. வசனம் 19 இருந்து வசனம் 21 வரையிலும் இருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியத்தை வெளியாக்க சொல்கிறார். Just read from verse 19. Count how many things are there. These are all sinful nature of ourself. எப்படியா? etc. ஆவின் கனிகள் 9 தான். ஆனா சுயம் sinful nature லிஸ்ட் போயிட்டே இருக்குது. கடைசியில் என்ன முடிக்கிறாரு? etc. and like that. அப்போ இன்னைக்கு நான் வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்கள், எத்தனை காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கு that we have to check out things that we have to stop doing. அந்த இருக்கிற லிஸ்ட்டை படிக்கும்போது எத்தனை காரியம் நம்ம செய்கிறோம்? How many things of those listed there that we are doing and we practicing in our life? ஆண்டவர் சொல்கிறாரு, check out those things. If you want an absolute change, God is saying check out those things. இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியாக்கணும். ஞாபகம் இருக்குது, when I was saved, I was 11 years old. 11 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவம் எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? அவ்வளவுதான் கை வரும். 3/4 பேருக்கு இப்போ ஒரு சந்தேகமும் இருக்கும், ரட்சிப்பின் அனுபவம்னா என்னது? Most of Christians around the world know what is our issue. We don't even know what is salvation. We don't experience salvation. But I experienced salvation when I was 11. எப்படி தெரியுமா? எங்க அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. My father was preaching and he was preaching from 10 commandments. 10 கட்டளையில இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவருக்குள்ளார பேசுறார். I was just 11 and God is just speaking in my heart. 10 கட்டளை, of course we all know. Thou shalt not lie. Simple thing. But God was just speaking to me, stop lying. And I stopped lying and my life just changed. அப்படியே மாறிடுச்சு. நான் ஆண்டவர் பேசிட்டு இருந்தார். Just 11 years old. Young people, there are things that we need to check out in our life and God is saying, I will bring that absolute change. Amen. அந்த பரிபூர்ண மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். Amen. Amen. Next, if we want to check out, then we also have to check in. Check out பண்ணனும், check in பண்ணனும். And that's where verse 22 comes in. அப்பதான் 22வது வசனம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 22 ல இருந்து 23 வாசிங்க. Amen. And these are the things that we need in our life. 9 ஆவின் கனிகள், 9 fruit of the Spirit. And this is what we have to check in our life. Young people, remember, நிறைய காரியம், and I've been reminding this since yesterday, and this is what God is saying again and again. Our heart is far away from God. You can find the verse both in Old Testament and New Testament. You can find it in Isaiah, you can find it in Matthew chapter 15. Our heart is far away. What are the things that you should check out in your life? வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க வெளியாக்கணும்?
and what are the things that you have checked in our life. And I'm going very fast, huh? And number 3, check out, check in. And number 3, very important, is our checkup. It's our checkup. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டு சமூகத்தில் இருந்து நம்ம ஆண்டுட்டு பதில் நம்ம பெறுகிறோம்? How many of us can be seated in God's presence and receive God's answer in our life? How many of us? எத்தனை பேர் ஆண்டவர் குரலை கேட்டு இருக்கிறோம்? How many of us have experienced God's presence? How many of us have heard God's audible voice? How many of us, when we open our Bible, we can see God speaking to us directly? How many of us experience that? தாய்லாந்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது, when I was 20, தாய்லாந்தில், and I was in Thailand for about 6 months, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது, that one particular day, so tired, நானும் கூட்டாளியும், then other Filipino missionary, 3 பேரும் வேனில் போய்கிட்டு இருக்கிறோம், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அட்ஜாய்க்கு வந்துட்டு இருக்கிறோம். We were traveling for about 1.5 hours, so tired. The 6 monthsல never once have we gone back to rest. We'll finish and then we'll straight go to our office. 3 பேரும் ஒண்ணா சொன்னோம், let's go back, வீட்டுக்கு போவோம், let's go and take a nap, because evening we have another ministry. Okay, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒண்ணா சொன்னோம், let's go to house அப்படின்னு. வீட்டுக்கு போறோம், just a quick power nap. 10 நிமிஷம் அப்படியே கீழே படுத்தாச்சு, கொஞ்ச நேரம் மாபல்ல. ஒரே வெளிச்சம், bright light, and that was the first time that I heard God's audible voice. It just said, obey me, listen to me, and I will bless you. Because that was a moment that I want to come into full-time ministry. அதுக்கப்புறம் it was an absolute change. It was an absolute change in my life. வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. Young people, if you want to experience that, then this is the time that you experience that. அந்த மாதிரியான அனுபவம் வேணும்னா இதுதாங்க அந்த அனுபவம். Don't think God doesn't speak. God speak. God will speak. And then there were another few incidences. ஆண்டவர் பேசிட்டே இருந்தார், one after one, until I said, okay, I'm going into full time. God is speaking and speaking and speaking. ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். Amen. And when God speak, there will be an absolute change in our life. Young people, check up. Check up is very important. Let's அடுத்த வசனத்துக்கு போவோம். Verse 16. எப்படி இருக்கணுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணுமா? We have to walk by the Spirit, and that is very important. And then verse 25. And now earlier he said walk in the Spirit, and now live in the Spirit. When you live in the Spirit, what you will do? You will walk, you will take the step of the Spirit. Young people, check up your life. Check up your life. Are you walking, or are you taking your step according to the Spirit? Or are you taking your step, are you walking according to your own sinful human desire? உங்க வாழ்க்கையில மாற்றமே இல்லைன்னா அப்ப நம்ம சொந்த சுயத்தின் போல தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இங்க பவுல் சொல்லுகிறாரு, வாழ்க்கையில என்ன தேவையோ அதை வைத்துக்கொண்டு, வாழ்க்கையில என்ன தேவையோ அதை எடுத்து போட்டுட்டு உங்க வாழ்க்கை சரியா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. செக் அப் யுவர் லைஃப், அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நடந்து கொள்ளணும், ஆவில நடந்து கொள்ளணும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, இன்னைக்கு நானும் நீங்களும் புரிந்து கொள்வது உண்டுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நிறைய பாதை இருக்குது. There are many ways we can walk, and there are many steps that we can take in our life. But there's only one step, and there's only one pathway that will lead you to Christ. Remember that. உலகத்தின் போல நீங்க போக்குல நீங்க போய் கொண்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை மாறாதுங்க. There will be no changes in your life. Young people, be very careful. Young people, be very careful. Walk in the Spirit. There's another example from Bible, Genesis chapter 5 verse 24. There's a man that walked, a man who walked with God. யாரு? Enoch. Enoch walked faithfully with God, and he was just taken. There was an absolute change in his life.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டரோட நடக்க கற்றுக்கொண்ட வாலிப பிள்ளைங்களா, young people learn to walk in the spirit. Don't walk in your flesh. சுயத்தை நம்பிக்கொண்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்து எங்கேயோ போயிட்டு போக்கல எவ்வளையோ செஞ்சிட மாட்டோமா அப்படியே பேசிட்டு போகாதீங்க. Walk in the way of the spirit. So I was going very fast because God has been reminding me of another thing, and I will take it as a prophetic word. Take it as a prophetic word. These are three things that I prepared. I've done it very fast because God is just bringing in my mind certain things. Ezekiel 36. Turn to Ezekiel 36 and just keep it open. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ய when Israelites were keep committing sin and disobeying God, ஆண்டவர் வார்த்தையை கேட்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க ஆண்டு நாமம் தூசிக்கப்பட்டது. God's name was profaned. ஆண்டு நாமம் தூசிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் போட்டிருக்கிறது. Especially when the Ark of Covenant, you all know Ark of Covenant, உடன்படிக்கை பெட்டி, it symbolizes God. In those days, so ancient near time they call it, அந்த காலத்துல இருக்கும்போது ancient near east அப்படி சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் இந்த ஈராக், ஈரான், லெபனான், இஸ்ரேல், பாலஸ்தீன் இந்த இடத்துல இருக்கும்போது உங்களோட கடவுள் தான் அவங்களோட அடையாளம். Those days your God is your identity. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமா இருந்தது இந்த உடன்படிக்கை பெட்டி. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு போகும்போது அவர்கள் அடையாளத்தை இழந்து போனார்கள். They lost their identity basically because for them when my God defeat your God, my God is bigger. You got the idea? When I defeat you, that means my God is stronger. Remember the strongest win. அப்போ நான் தேய்ச்சிட்டேன்னா என் கடவுள் பெரிய கடவுள். அப்போ பிலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போகும்போது பிலிஸ்தியர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களோட கடவுள் டாகோனு யாவையோட பெருசு. அந்த மாதிரி பாவம் செய்ய when Israelites were committing sin after sin, God said, என் நாமம் தூசிக்கப்பட்டுருச்சு, உங்களால உங்களோட செயல்னால என் நாமம் தூசிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சேம் கோஸ் டு அஸ் நவ். நம்ம பேர்லாம் எப்படி இருக்கோம்? மார்க்கு, லூக்கு, வேற ஜானு, அப்புறம் பார்த்தோன்னே தெரியும் கிறிஸ்டபர். யாரையும் பார்த்தேன் கிறிஸ்டபர்னு. யூ ரைட். சரி, உன்னை யாரோ டார்கெட் பண்றாங்க. கிறிஸ்த பேரா இருக்கும். கிறிஸ்த பேரா இருக்கும்போது நம்மளை பார்த்து நம்ம போயிட்டு நம்ம கூட்டாளியோட மச்சான் அப்படி இருக்க, நல்லா இருக்கேன் மச்சான், வா போலாமா, ஒரு பேக் அடிப்புமா அப்படின்னு பேசணும்னா ஆம்பளை பையனுங்க கூட அமைதியா இருக்கானுங்க, பொம்பளை பிள்ளைங்க சிரிக்குதுங்க. எப்படி இருக்கும்? ஆண்டு நாம தூசிக்கப்படும். God's name has been shamed. அப்போ இங்கேயும் எசேக்கியேலுக்கு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அதே சொல்கிறார். Now read the verse 22. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்க நிமித்தம் அல்ல, இப்படி செய்கிறேன். God plan to do something. God is planning to do something that will bring an absolute change. உங்க நாமத்து நிமித்தம் அல்ல, என் நாமத்து நிமித்தம் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். And today I am telling this because I didn't prepare this. What I prepared I just finished in 10 minutes. God want to bring an absolute change. Amen. And God is not doing this because you are worthy of it or because I am worthy of it. God is doing this for his name to be glorified. Amen. அவர் நாமம் மகிமைப்பட என்று சொல்லி நீங்க நல்ல காரியம் செஞ்சீங்க இல்ல நான் நல்ல காரியம் செஞ்சேன்னு கிடையாது. அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார்னு சொல்கிறார். Amen. And God is going to do in your life. And you have faith. And if you know that there are certain things that you have to check out in your life, and if you know that certain things that need to be checked in your life, and this is the moment that God will change and bring an
absolute change in your life. Amen. உங்களை இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன வேணுமானும் பேசியிருந்திருக்கலாம். நீ எல்லாம் என்ன உருப்படப்பட்டு போற, உன்னால என்னெல்லாம் செஞ்சிட முடியும், நீ எல்லாம் என்ன மாறிட போற, எவ்வளோ நேரம் எத்தனை யூத் கேம்ப் போயிட்ட, இந்த யூத் கேம்ப் போய் தான் மாறிடுவியா. People may say so many things, but God, if want to bring a change, is all powerful to change your life and my life. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நாமத்து நிமித்தம் இந்த காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? நெக்ஸ்ட் verse. என் நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்துவேன். எந்த நாமம் தூசிக்கப்பட்டதோ அந்த நாமத்தை அவர் மறுபடியும் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ உங்க மூலியமா நம்ம சாட்சினால இல்ல நம்ம செய்த சில காரியத்தினால எங்கெல்லாம் ஆண்டு நாம தூசிக்கப்பட்டதோ ஆண்டவர் சொல்கிறார் அது மறுபடியும் அவர் மாத்த போகிறார். என்ன செய்வாராம்? வசனம் 24. நான் உங்களை புற ஜாதிகள் இடத்துல இருந்து எடுத்து உங்களை சேர்த்து, பாருங்க, முதல் காரியம் ஆண்டவர் எந்த அடையாளம் நீங்க இழந்தீங்களோ அந்த அடையாளத்தை கொடுக்கிறார். Another identity that the Israelites have is their land. One is their God. God is their identity. Second, their land is the identity. அதனால இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலம் பிரச்சனை. That's why until now it's a land issue for Israel. First it is God, second it is land. And God is saying, I will restore the identity. Amen. And young people, remember, your identity is very important. Your identity in Christ. And God is saying, God gonna change that. Amen. God gonna change that. கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அடையாளம் நீங்க வச்சிருக்கீங்க அந்த அடையாளத்தை மாத்த ஆண்டவர் சொல்லுகிறார். இளைய மகன் வருகிறார், the prodigal son, and he is saying, I have lost my identity as your son. Luke chapter 15 verses 17 and onwards. He's running to his father, or he's thinking to himself, I have lost my identity as a son and I just want to be a slave. வேலைக்காரன் உங்க வீட்டுக்கு நான் இருந்துக்கிறேன், உங்க வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் ஒரு ஆளா இருந்துக்கிறேன்னு. அவங்க அப்பா என்ன பண்ணாரு? ஆமா, ஒரு ஆள் பத்தல, வாடா கிச்சன் வந்து வேலை செய். பாத்ரூம் கழுவ ஆள் இல்லை, வந்து பாத்ரூம் கழுவினாரா அப்பா? What he said, or what he did actually, what he did. Oh, can we go to that passage? Luke 15. லூக்கா 15வது அதிகாரம். And please bookmark Ezekiel 36. Don't close that book. அந்த புத்தகத்தை மூடிடாதீங்க, அதை புக்மார்க் பண்ணி வைங்க. Read verse 18. நல்லா யோசிங்க. This is what he is thinking to himself. அவரே யோசிக்கிறான். வசனம் 18 வாசிங்க. என்ன சொல்ல போறான் அவங்க அப்பாட்ட போயிட்டு? This is what he is thinking to himself. He is making decision. What he going to do? என்ன பண்றா? அப்பாட்ட போயிட்டு, உங்களுக்கும் பரலோகத்துக்கு நேராக நான் பாவம் பண்ணேன். ஓகே, ஒன்னாவது. நெக்ஸ்ட். Okay, next, what he is saying? He is not worthy. Number one, he is saying he has sinned. Next, he is saying I am not worthy. Okay, மூணாவது, he want to be a slave. மூன்று காரியம் சிந்தித்துட்டு போகிறான். Now let's see what he is actually doing. This is what he is thinking to himself. யோசிக்கிறான். Let's see what he is doing. என்ன செய்கிறான்? வாசிப்போம். வசனம் 21. ஓகே, இப்போ என்னது? யோசிச்சுட்டு வந்துட்டான். Now he is implementing, இப்போ செய்ய போகிறான். என்ன செய்யறான்னு பார்ப்போம். அவங்க அப்பா நோக்கி என்ன சொல்லுகிறான்? ஒன்னாவது டன்னா? young people focus here. டன்னா? ஓகே, ஒரு செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட். செகண்ட் செக்கா? இப்போ தொடர்ந்து வாசிங்க. எங்க உன்னை காணோம்? என்ன மிஸ்ஸிங்? Young people, you will not lose your identity in Christ. You are not meant to be a slave. And Father has no interest even to listen to that. அவங்க அப்பா இடம் கூட கொடுக்கல மூணாவது லைனை முடிக்கிறதுக்கு.
தகுதி இல்லைன்னு சொன்னா அவங்க அப்பா உடனே என்ன பண்ணிட்டாரு? நிப்பாட்டு, வசனம் 22. அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரனை கூப்பிட்டான். யாரு? நீ. இவன் எப்படி வருகிறான்? வேலைக்காரனா வரணும்னு வருகிறான். அவங்க அப்பா என்ன பண்றாரு? சரி கொஞ்சம் நிப்பாட்டு, நான் என் உண்மையான வேலைக்காரனை கூப்பிட்டு காலுக்கு செருப்பு, கைக்கு உடை, கைக்கு உடலை, உடம்புக்கு உடை, சட்டை, மோதிரத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். and restore back your identity. Young people, that is what it meant when God restores your identity. You are not to be a slave. Don't slave yourself to sinful things. ஆண்டவர் உங்களுக்கு இங்க புத்திர சுவீகாரத்தை கொடுத்து அவரோட குமாரன் குமாரத்தியா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பாவம் செய்து பாவத்துக்கு அடிமைத்தனமாக இருக்கிறோம். இந்த இளைய மகன் வருகிறான், பையனா நான் இருக்க முடியாது, வேலைக்காரனா இருக்க. ஆண்டு அவங்க அப்பா இடம் கூட கொடுக்கல. And that's what exactly what is happening in Ezekiel 36. எல்லா தேசத்திலும் சிதறடிக்கப்பட்டவர்கள் ஆண்டு சொல்கிறாரு, மறுபடியும் உங்க தேசத்துக்குள்ளாக கொண்டு வருவேன். restore back your identity. Amen. And that is what God will bring in your life, an absolute change. யாரெல்லாம் நம்ம அடையாளத்தை நம்ம இழந்திருக்கிறோம், பாவத்தில் செய்து பாவம் செய்து பாவத்தில் நம்ம இருந்து கோபத்தில் இருந்து எரிச்சலில் இருந்து நம்ம அடையாளத்தை இழந்து போயிருக்கிறோம். God is saying he will bring an absolute change. Amen. ஆண்டவர் பரிபூர்ண மாற்றத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். Go back to Ezekiel 36. தேசத்துக்கு கொண்டு வந்து what is going to do next? 25வது வசனம். அப்பொழுது தேசத்துக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்றாரா? தேசத்துல வச்சு சும்மா அழகு பார்க்கல, இப்ப என்ன பண்றாரா? அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு மேல் சுத்தமான ஜலத்தை தெளித்து எல்லா அசுத்தத்தையும் எல்லாத்தையும் நீக்கி சுத்தமாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அடையாளம் எந்த யாரெல்லாம் அடையாளத்தை இழந்தமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு ஃபெப்ரிஸை ஊத்தி சுத்தம் பண்ணி கிளீன் ஆக்கிடுவேன்றாரு. He want to clean you and me. Our sin has been our downfall. ஐசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, your sin has been your downfall. உங்க பாவமே உங்களை இழுத்து இப்படியாக போட்டு வைத்து உங்களை வைத்து கொண்டு இருக்குது. ஆண்டவர் இப்ப சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண போகிறார். God is going to change all of it. Young people, this is just God is speaking. Some of you may have guilty feeling. ஐயோ இந்த தவறை நான் பண்ணிட்டேனே என்று சொல்லி. God is saying God going to wash it out. Amen. ஆண்டவர் அதை மாத்துகிறவராக இருக்கிறார். ஐயோ இதை நான் பண்ணிட்டேனே, ஐயோ இப்படி மோசமான பண்ணிட்டேன், இப்படி தப்பு பண்ணிட்டேனே. God is going to change that. சுத்தமான ஜலம்னா என்னது? I still remember இந்த வசனத்தை வாசிக்கும் போது I will never forget this memory. நாங்கள் இருந்தது செக்கடி. your pastor knows. செக்கடி கரண்ட் இருக்காது எங்கள் கம்பும். நோ எலக்ட்ரிசிட்டி, நோ வாட்டர். கிணறு தான். பெருகி பார்த்துருக்கிறீங்களா? பெருகி பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறீங்களா? வெரி குட். பெருகி தான் தண்ணி. ஜெனரேட்டர் வந்து ஆள் யார்ட்டோ பிஞ்சாமல் எடுத்தால் கரண்ட் இருக்கும், இல்லைன்னா கரண்ட் இருக்காது, கேண்டில் தான். அப்போ தண்டாஸ் வந்து எங்கே இருக்கும்? வெளியே இருக்கும். தண்டாஸ் அங்காட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தண்டாஸ் அங்காட். சரி, படத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, யூஸ்வலி சொல்ல மாட்டேன். பட் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் இட். ஸ்லம்டாக் மில்லியனை பார்த்துருக்கீங்களா? ஸ்லம்டாக் மில்லியனை படம். இந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஹெலிகாப்டர் மேலே போவோம், அமிதாப் பச்சன் போகிறாருன்னு அப்படி இந்த பையன் ஓடுவான். ஓடி போயிட்டு பொத்துன்னு ஒரு இடத்துல விழுவான். அதுதான் தண்டா சங்காட். அப்படின்னா வாரத்துலேயோ தெரில, மறந்துட்டேன், ரொம்ப சின்ன வயசு, மேபி அத்தைக்கு தெரியும். மேபி வீக்லி ஒரு 3 times வருவாங்க நினைக்கிறேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன நடந்துருச்சு, சின்ன வயசு, ஸ்மால். இப்போ டாய்லெட் போயிட்டு வரும்போது நான் உள்ளே விழுந்துட்டேன். நான் உள்ளுக்கு விழுந்துட்டேன். விழுந்தோடனே வெளியே எந்திரிச்சு வந்தோடனே அப்போ யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க. கதுவா திறந்துட்டு பாட்டி உள்ளார விழுந்துட்டேன்னு ஒரே வார்த்தை தான் கேட்ட. பாட்டி ஃப்ரம் இந்தியா, சாரி தான் கட்டுவாங்க. போன வருஷம் தான் இறந்தாங்க. இறந்து போகிற வரைக்கும் சாரியோட தான் இறந்தாங்க.
இப்படி சாரியை தூக்கிட்டு கிணறுல போய் தண்ணியை விட்டுட்டு சவுக்காரத்தை எடுத்துட்டு ஓடி வந்தாங்க பாருங்க. ஸ்லோ போஸ்ட் எங்கள் பாட்டி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஓட்டத்தை எங்கள் பாட்டி இந்தியாவுக்கு ஓடி இருந்தாங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் ஒரு கோல்டு மெடல் இந்தியா எடுத்திருக்கோம். சாரியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு அழுக்கு எதில் விழுந்தேன்னு தெரியுமா இல்லையா? எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. சொன்னா நீங்கள் சாப்பிட்டதுல வெளியே வந்துடும். with a bare end. ஐயோ அழுக்கு வாட ஒண்ணுமே சொல்லாம அதே கையை வச்சுட்டு தண்ணியை ஊத்திட்டு தேய்ச்சி எடுத்தாங்க. I will never forget that. You know what God is saying? He's doing that exactly same thing. அசுத்தமான அழுக்கு அவர் என்ன பண்றாராம்? சுத்தமான ஜலத்தை வச்சு தெளிச்சு சுத்தம் பண்றேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என் காலை நான் கூட அப்படி இன்ன வரைக்கும் கழுவுனதில்லை. எங்க பாட்டி போட்டு தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துட்டாங்க. ஆண்டவர் தேய்ச்சாருன்னா சுத்தமாறிடும். Absolute change. Amen. அப்போ ஆண்டவர் முதலாவது இழந்த அடையாளத்தை ஆண்டவர் மறுபடியும் கொடுக்க இன்னைக்கு விருப்பப்படுகிறார். யாரெல்லாம் நான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி நம்ம பிறந்திருந்து கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம், பாதியில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். பட் when we have lost ourselves in sin, God is saying He's going to bring you out. He's going to restore back your identity and He's going to clean you. And when He clean you, அந்த வசனம் சொல்லும், நீங்க சுத்தமா ஆவீர்கள். Whether you like it or not, you will be clean. That's it. ரெண்டாவது அடுத்து தொடர்ந்து வாசிங்க. என்ன செய்கிறார்? உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? நவமான இருதயத்தை கொடுத்து உங்க உள்ளத்தில புதிதான ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போடுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கல்லான இருதயம் என்ன இருதயம் தெரியுமா? Now what is heart of rock? Heart of stone? Death heart. வளர்ச்சி இல்லை, அதுக்கு உயிர் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். If you are telling you are Christian but there's no growth, there's no spiritual growth, there's no any kind of growth in our life, that is death. And God is saying, I will not just clean you, but that death heart of yours which is not growing, கனி கொடுக்காத உங்க இருதயம், வளராத உங்க இருதயம், ஒரு வளர்ச்சியும் இல்லாத இருதயத்தை என்ன பண்ண போறாரா? நவமான இருதயமாக மாற்ற போகிறார். ஆமென். நவமான இருதயம் என்ன இருதயம் தெரியுமா? உயிருள்ள இருதயம். Heart that has life. And God is saying that's what He's going to do. அப்படினா பரிபூர்ணமாக அவர் மாற்ற போகிறார். He's going to change absolutely our life. Overhaul என்ன தெரியுமா? காடி ரொம்ப பிரச்சனை கொடுக்குது, போய் கடையில் போட்டு ஓவல் பண்ணிருங்க, எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. என்ஜினை கழட்டி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி தேய்ச்சி எடுத்து அப்படியே காடி என்ஜின்லாம் புதுசாரி. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஓவல் செய்ய போகிறார். He wants our life to be in absolute change. அப்போ இப்படி மாறும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்த வசனம், உங்க உள்ளத்துல என்னோட ஆவினை வைப்பேன். கல்லான இருதயத்தை வைத்துக்கொண்டு அசுத்தமான காரியத்தை செய்து கொண்டு young people listen, if you are committing sin after sin after sin, or if you keep repeating that same sin again and again and again, and if you have a heart of rock, there's no any kind of growth, spiritual growth in our life. That means there's no spirit of godliness. ஏன்னா ஆண்டவர் எப்போ கொடுக்குறாரு என்னோட ஆவியை? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான், நவமான இருதயத்தை கொடுத்து சுத்தமான ஜலத்தை வைத்து நம்மளை சுத்தம் பண்ணிட்டு தான் அவரோட ஆவியை அவர் கொடுக்குறாரு. யங் பீப்புள், எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அண்ட் see. உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்க. செக் அப் யுவர் லைஃப். எத்தனை காரியம் ஆண்டருக்கு விருப்பம் இல்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அவரோட ஆவியை வைத்து
என்னோட கட்டளைகளை நடக்கவும். மறுபடியும் from Galatians, walk in the spirit, take in the step of the spirit. என்னோட கட்டளைகளை நடக்கவும், என்னோட நியாயங்களை கை. அப்பனா you live according to that word, and you act according to it. Young people, ஆண்டோட வார்த்தை போலவே நம்மளால வாழ முடிகிறதா? வாழ முடியலன்னு சொன்னோன்னா ஆண்டவர் இன்னும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் செய்யலைங்க. And today is the day that is going to do an overhaul in our life. Today is the day that you want to bring an absolute change in your life. Today will mark a day that will be an historical day in your life, that God will bring a change. ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற நாள் அது இந்த நாளாக இருக்கட்டும். இந்த நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். Let this day be the day that will bring a change in your life. Amen. ஆண்டவர் கல்லான இருதயத்தை எல்லாத்தையும் எடுத்து போடட்டும். இருக்கிறீங்களா? அம்மா அப்பா சொன்னா கேட்க முடியல. அவ young people nowadays don't like advice. என்ன அட்வைஸ் பண்றியா? அட்வைஸ் கொடுக்குறீங்களா? ஃப்ரீ அட்வைஸா? உங்க ஃப்ரீ அட்வைஸ் யாருக்கு வேணும்? கல்லான இருதயம். Heart of rock cannot accept advice. வீட்டில் அம்மா அப்பா சொன்னா கோவம் வருது. இப்போ நான் பேசுறது என்ன பண்றது? தலையெழுத்து கேட்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமா தானே? Young people, God will change that heart of rock, give an heart of flesh. Amen. கடைசி ஒரே ஒரு காரியம். Another thing, I just don't want to overlook this. Romans chapter 13. I think it's 14. But never mind, just turn to Romans 13. Romans chapter 13. Verse 11. நித்திரையிலிருந்து எந்திரிக்கத்தக்க நேரம் ஆயிற்று. குறைக்கா வேலையா? The hour ஆயிற்று. தந்துவாசி. இப்படி நடக்க வேண்டும். And let me read in English. The hour has come for you to wake up. நித்திரையிலிருந்து எந்திரிக்க நேரம் வந்துருச்சு. Young people, this is the time for you to wake up. This is the wake up call. நேரம் வந்துருச்சு. இன்னும் தாமதம் கிடையாது. The time has come. And I am telling both literally. ஏன்னா இன்னும் சார் உங்க தூக்கம் கண்ணு அப்படியே பத்த முடிச்சிருங்க. பத்த முடியல. பத்த wake up physically and spiritually. wake up. time has come. பவுல் சொல்றாரு நேரம் வந்துருச்சு. இன்னும் தூங்குற நேரம் கிடையாது. காலைல எந்திரிச்சு என்ன பண்ணும்? இந்த பாட்டை பாடும். பாங்குன் பாகி. அப்புறம் 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 ஆமா பக்காய் பாஜு வசனம் இருக்குது. verse 12. என்னத்த பண்ணுமா? தரித்து கொள்ளணுமா? So you wake up and then you wash up. You wash up. You let us put aside. அப்படின்னா என்னது? அழுக்க தானே. எதுக்கு காலையில் பல்லு வளர்க்குறோம்? பல்லு வளர்க்காம ஸ்கூல் போகிறோம். யாச்சும் இருக்கீங்களா? இல்லை. ஏன்? அழுக்க நீக்கணும். So young people, wake up. Time has come for us to wash up. Put aside the deeds. அசுத்தமான காரியத்தை தள்ளி வைக்க நேரம் வந்துருச்சு. அப்புறம் என்னது? பாங்குன் பாகி கோசு கிகி சுச்சிமிகா பக்காய் பாஜு. verse 14. என்ன பண்ணுமா? இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கணும். cloth. wake up, wash up and wear up. வேதத்தில் எப்பெல்லாம் cloth yourself என்று வருகிறதோ it shows your identity. அடையாளத்தை குறிக்கும். அதனால்தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் போகும்போது the word will be keep reporting clothed. They were clothed. They were clothed because that is the identity. Young people, time has come for us to know our identity. If our identity is not right, this is the time for God to bring an absolute change in our life. Amen.
ஆமென். இப்போ உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குது கஷ்டமாக, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடி யோசித்து பார்ப்போம். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குது. யூ நீட் டு செக் அவுட். வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப் தட் யூ நீட் டு செக் அவுட்? வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு செக் இன் யுவர் லைஃப்? யோசித்து பாருங்க. ஜஸ்ட் திங்க் அண்ட் see, just think and see. Young people, time has come for God to bring an absolute change in your life. ஆண்டு உணர்த்துகிறார். Some of you are going through certain spiritual difficulties. சில நேரத்தில் கெட்ட கனவு வருகிறது, சில நேரத்தில் இருள் போல சில காரியங்கள் அப்படியே உங்களுக்கு தோணுது. You just feel that way. Then God is saying that He's going to bring an absolute change. ஆண்டவர் பரிபூர்ண மாற்றத்தை கொண்டு வர போகிறார். And some of you are fighting against yourself. உங்களே நீங்க அப்படியாக நீங்க உங்களுக்குள்ளாரே போராடி கொண்டு இருக்கிறீங்க. There's an world war going in yourself. உங்களுக்குள்ளாரே ஒரு யுத்தம், தீமையும் நன்மையும் யுத்தங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. There's a war in you between good and evil. And God is saying God will bring an absolute change today. And some of you, your heart is far away from God. இருதயம் தூரமாக இருக்குது. சில நேரத்தில் புடிவாதம், arrogant. God is saying God going to change that heart of stone. He's going to give an heart of flesh. Some of you are in a ஒரு புடியில இருக்கிறீங்க, in a bondage. அதுலேருந்து வெளியே வர முடியல. உங்க வாழ்க்கை அதே போல தான் மறுபடியும் இருப்பதை நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. You are just feeling your life is just same again and again. You are in a shell. You feel that everything is the same every day. God is saying God going to bring an absolute change. ஒரே காரியத்துக்காக நம்ம ஜெபித்து நம்ம முடித்து விடுவோம். Let's make a commitment today. ஆண்டு சமூகத்து முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம ஆண்டு விட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். God, I want to see an absolute change in my life. எல்லாரும் கேட்போமா? God, I want to see an absolute change. God, I want to see an absolute change. God, I want to see an absolute change in my life. என் வாழ்க்கையில புதுப்பித்தல் ஆண்டவர் நான் பார்க்கணும். ஆண்டவரே பரிபூர்ணமான மாற்றத்தை நான் காணணும். ஆண்டவரே வாலிபர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த வாலிபர்களையும் ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒவ்வொரு பேருக்கு ஒரு நோக்கத்தை நீ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ராஜா ஒப்பு கொடுத்த வாலிபர்கள் நீ பார்க்கிறீர். ஆண்டவரே சமூகத்தில் வந்து ஆண்டவரே இருதயத்தை ஒப்பு கொடுத்த வாலிபர்கள் நீ கண்டீர். நீ பலப்படுத்தும் வாலிபர்கள் நீ ஆசீர்வதியும். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தை நீ சொன்ன போல அடையாளத்தை மறுபடியும் தாரும். Restore back the identity, God. Sprinkle a clean water and clean them. And give them a heart of flesh. நவமான இருதயத்தை தாரும். உம்முடைய வார்த்தையை கைக்கொள்ளவும் உம்முடைய பாதையில் நடக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு நீ கிருபை தாரும். நீர் ஆசீர்வதியும். இந்த இரவையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.